சொல்லுங்க தம்பி, நம்மளுக்கு வேலை பேசிருக்கேன். இருக்கும்போது அந்த அதிமுகவினர் உங்களை விமர்சனம் பண்றதை எப்படி நீங்க நியாயம் இல்லாத விமர்சனங்க. அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. தலைமை கழகத்தில் பேசுறது சட்டம் பண்றதே கிடையாது. அகங்காரம், ஆணவம். அதனால இன்னைக்கு படுகொலை யாரு? உதயகுமார் கடற்படை எடுத்துட்டு போனாரு, சுத்தினாரு. பம்பட்டி எடுத்துட்டு போய் பழனிசாமி அள்ளி எப்படி குழியை போட்டு மூடிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும். திராவிட கொள்கை கோட்பாடுகளுக்கு நீங்க இணைந்து வந்து கட்சியில் இணைந்திருக்கீங்க. ஒரு அரசியல் பயணம் படிக்கிற காலத்திலே திராவிட இயக்கத்திலே கொள்கை கோட்பாடுகளுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருந்திருக்கிறேன். நடவடிக்கையில் இருந்திருக்கிறேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, மற்ற வாழ்க்கையிலும் சரி இருந்திருக்கிறேன். எங்களுக்குள் ஒரு துறை வந்தது. இப்போது எனக்கு தாய் கணத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற போக்கில் அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து ஒரு சிறப்பான ஆட்சியை ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதங்கள் வித்தியாசம் இல்லாமல், மதசார்பற்ற இயக்கத்தினுடைய தேர்தல் கூட்டணியுடைய தலைவராக இருந்து கொண்டு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் அவர் கொண்ட கொள்கைக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தலில் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. இந்த தருணத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல நண்பர்கள் தான். முன்னாடியும் நண்பர்கள், இப்போவும் நண்பர்கள், எப்பவும் நண்பர்களாக தான் இருக்கும். அதே ஒரு அரசியல் நாகரிகம். நீங்களே ஒரு முடிவு தர்றீங்க. பன்னீர்செல்வத்தை பாடா படுத்துறேன், நிப்பாட்டிக்கிறேன். செய்தியாளர் சந்திப்புல அந்த வாக்குறுதிகளை பற்றி தெளிவாக எந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்ததன் நோக்கமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் சொன்ன வாக்கு எந்த பதிலையும் காப்பாற்ற கூட தெளிவாக கூட சொல்லி காப்பாற்ற மாட்டேன். கடந்த முறை பல இடம் வந்து நீங்க தென் மாவட்டங்கள் பூரா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க. சமீபமா இந்த 10 நாட்கள் போனதுல உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், மற்ற தாய்மார்கள் வந்து எப்படி எழுச்சி இருக்கு? நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. 2014 என் மகிழ்ச்சியே தொலைஞ்சு போச்சு. பாத்தீங்களா நான் எப்படி இருக்கேன்? பாத்தீங்களா ஜம்முன்னு மகிழ்ச்சியோட இருக்குன்னா நிறைய பேர் சொல்றாங்க போகும்போது. இப்பதான் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு 10 ஆண்டு காலம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்க முகத்துல நாங்க பார்க்க முடியல. அப்படின்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், இந்த பழனிசாமியோட பயணித்ததுனால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்பதை அவர்கள் கூர்ந்து என்னை கவனித்திருக்கிறார்கள். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அண்ணே, நான் ஏதாவது கேள்வி இருக்கும்போது கீழே பார்ப்பீங்க. சொல்லுங்க. நான் உள்பட, என் மகன் உள்பட இங்க இருக்கின்ற புருஷோத்தமன், நம்மள அனைவரிடமும் தளபதி வாய்ப்பு தந்தா போட்டிடுவோம். இவருக்கு அவருக்கு தான் கிடையாது. வேற என்ன கேள்வி? ஓரளவுக்கு வந்து கிள்ளங்கறி கட்டினாங்க. அடுத்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள்ல வந்து தளபதி எடுக்க வேண்டிய முடிவு ஒரு ஆணையிட்டால் இணைந்த 2வது நாள் தென் மாவட்டங்கள் போயிட்டோம்னு சொன்னாங்க. போனேன். நான் பல முறை தென் மாவட்டத்தில் நாடகம் போயிருக்கிறேன், அம்மாவோட போயிருக்கிறேன், பல தலைவரை சேர்ந்து போயிருக்கிறேன். இதுவரை இது மாதிரியான எழுச்சியை நான் கண்டதில்லை. பல கூட்டங்களை, நாடாளுமன்ற கூட்டங்கள், முழுமையான கூட்டங்கள், 39 கூட்டங்களை நானே நடத்தியிருக்கிறேன். இது மாதிரி ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சி. அந்த எழுச்சி யாரால் வந்ததுன்னா முதலமைச்சர் தளபதி அவர்களால் வந்தது என்பதை நான் தளபதி அவர்கள் கருத்து, அவர்களுடைய கருத்து என்றைக்கும் வெற்றி பெறும் என்பதுதான் வரலாக இருந்திருக்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் மதசார்பற்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது.
மெமரிஸ் மெமரிஸ் உடனே சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்லுங்க வேற எதாவது யாருக்கு மனநிறைவா உங்களுக்கு பேட்டி ஏதாவது பொய் சொல்லியிருக்கேண்ணே சத்தம் மட்டும் சொல்லுங்க ஏதாவது பொய் சொல்லியிருக்கேண்ணே நன்றி வாழ்க்கை நல்லா இருக்கு பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துள்ளது என்ன வணக்கம் சொல்லுங்க தளபதி அவர்கள் 2 தளபதி அவர் 2 முழக்கங்களை இப்ப நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஒன்று, தமிழகம் சொல்லுங்க தலை குனியாது, சொல்லுங்க தலை குனியாது. ஸ்டாலின் தமிழகம் இது நடந்தே தீரும். எந்த காலத்திலும் மாநில சுயாட்சியின்படி தமிழகம் தன்னுடைய அரசியல் பாதையை தளபதி அவர்கள் முறைப்படி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். உறுதியாக தமிழகம் வெல்லுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு நடக்கிறார் என்பது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெளிப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற தலைமையிலான தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கிற இந்த கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை உறுதியாக தளபதி பெறுவார் என்பதை தெரிவித்துள்ளார். சரியா?